வணக்கம் குட்டீஸ், நான் உங்கள் ஓவியாசிரியர் மு தாமஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பதிவு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கடைசி வரலையும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். இதில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, இது என்னுடைய 100வது வீடியோ. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவின் 79வது சுதந்திர நாள். அதை முன்னிட்டு நான் ஒரு அவேர்னஸ் வீடியோ கொடுத்துருக்கேன். அவாய்ட் த ட்ரக்ஸ், போதை பழக்கத்திற்கு அடிமையாகக்கூடாது. அதாவது டாபிக். இன்றைக்கி இந்தியாவை பொறுத்த வரலையும் ஆண்கள் கிட்டத்தட்ட 90% இந்த போதை பழக்கத்துக்கு அடிமையாக இருக்காங்க. இதனால் பல சாலை விபத்துகள், ஆக்சிடெண்ட், மர்டர், நிறைய தப்பான விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. இதில் ஒவ்வொரு உயிரும் பார்த்திங்கன்னா நமக்கு தேவை. ஒவ்வொரு உயிரும் இம்பார்ட்டன்ட். அதை சுற்றி அதை நம்பி பல உயிர்கள் காத்திருக்கு. ஸோ இந்த போதை பழக்கத்துக்கு அடிமையாகி மிக விரைவாக தன்னுடைய வாழ்க்கையை அழித்துக்கு கொள்ளக்கூடாது. அதுக்காக தான் இந்த வீடியோ கொடுத்துருக்கேன். நான் வருங்கால இந்தியா இந்த சிறு குழந்தைகள்கிட்ட தான் இருக்குது. இவர்கள் தான் நம்மளுடைய ஃப்யூச்சர் பில்லர். ஸோ இந்த குழந்தைகளுக்கு நம்ம ஒரு ரோல் மாடலாக இருக்க வேண்டும். அனைவரும் குழந்தைகள் கட்டாயமாக ஒன்று கவனிச்சிக்கணும். திருவள்ளுவர் சொன்ன மாதிரி 100வது திருக்குறள், இனிய உளவாக இன்னாது கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இது என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, நம்மளை சுற்றி நிறைய கெட்ட விஷயங்கள், நல்ல விஷயங்கள் இருக்கும். நல்லதை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்மளுடைய பயணம் தொடர்ந்தால் உங்கள் பயணம் சரியாக அமையும், நீங்கள் சேரும் இடமும் சரியாக அமையும். ஸோ ரொம்ப நல்ல திருக்குறள். அது மாதிரி நீங்களும் இருக்க வேண்டும். இன்னொரு திருக்குறள், எப்பொருள் யாரவை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. யார் என்ன சொன்னாலும் அதில் எது உண்மையான விஷயம், எது சரியான விஷயம் தேர்ந்தெடுத்துட்டு நம்ம வாழ்க்கைக்கு பயன்படுத்தி செல்ல வேண்டும். அப்போது தான் நம்ம பயணம் நல்லாயிருக்கும். இப்போலாம் பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே இந்த போதை பழக்கத்துக்கு அடிமையாகிறாங்க. எல்லாருக்கும் ஈஸியாக கிடைக்குது, எந்த ஒரு தயக்கமும் இல்லை. ஒரு டைம் பாஸ்க்காக பண்ணுறாங்க, பின்னாடி ரொம்ப பெரிய விஷயம் ஆகிடுது. ஸோ மனித வளம் குன்றிவிட்டால் அந்த நாட்டுடைய வளம் குன்றிவிடும். எனவே நீங்கள் கட்டாயம் யாரும் இந்த போதை பழக்கத்துக்கு அடிமையாகாமல் நல்ல பிள்ளைகளாக வளருவீர்கள் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.